பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான மல்யுத்தம் 50 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் 50 கிலோவை விட 100 கிராம் எடை அதிகம் இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் கண்ணீர் மல்க அறிவித்தார். தனக்கு எதிரான போட்டியில் மல்யுத்தம் வென்றுவிட்டது என்றும் தாம் தோற்றுவிட்டதாகவும் தமது தைரியம் உடைந்து வலிமையின்றி இருப்பதாகவும் அவர் வேதனையுடன் குறிப்பிட்டிருந்தார். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் குறித்து உலக மல்யுத்த சம்மேளனத்திடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தும் விதிமுறைகளை மாற்ற முடியாது என்று சம்மேளனம் மறுத்துவிட்டது. இதையடுத்து சுவிட்சர்லாந்தில் இயங்கி வரும் விளையாட்டுத்துறைக்கான சர்வதேச தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்த வினேஷ் போகத் தங்கப்பதக்கத்திற்கான போட்டியில் விளையாடுவதற்கு அனுமதி கோரினார். ஆனால் விசாரணைக்கு முன் போட்டி முடிந்துவிடும் என்பதால் தமக்கு வெள்ளிப் பதக்கத்தை பகிர்ந்து கொள்ள அனுமதி அளிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது மனுவில் இன்று இடைக்கால தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மகளிருக்கான மல்யுத்தத்தில் 53 கிலோ எடை பிரிவிலேயே வினேஷ் போகத் போட்டியிட விரும்பியதாகவும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் கட்டாயத்தால் தான் 50 கிலோ எடை பிரிவில் போட்டியிட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 50 மற்றும் 53 கிலோ எடை பிரிவில் விளையாட வினேஷ் போகத் முடிவு செய்தார். தனக்கு சாதகமாக 53 கிலோ எடை பிரிவில் அன்டிம் பங்கல் பாரிஸ் ஒலிம்பிக் கோட்டாவை பெற்றிருந்ததால் தன்னை ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்பிவிடாமல் செய்வார்கள் என்ற அச்சத்தில் 2 பிரிவுக்கும் தயாரானார் வினேஷ். கடந்த ஏப்ரல் மாதம் ஆசிய ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் மூலம் 50 கிலோ எடை பிரிவில் ஒலிம்பிக் கோட்டாவை பெற்றார். 100 கிராம் கூடுதல் எடையால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்துக்கு பதிலாக 53 கிலோ எடை பிரிவில் போட்டியிட்ட அன்டிம் பங்கல் பதக்கம் வெல்வாரா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தகுதிச் சுற்றில் அவர் தோற்றதுடன் தனது அங்கீகார அட்டையை விதியை மீறி பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்காக ஒலிம்பிக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். வினேஷ் போகத்தை விட இளையவரான அன்டிம் பங்கலை 53 கிலோ எடை பிரிவில் அனுமதித்துவிட்டு வினேஷ் போகத்தை 50 கிலோ எடை பிரிவில் அனுமதித்தது ஏன் என்றும் 53 கிலோ எடை பிரிவில் வினேஷ் போகத்தை போட்டியிட அனுமதித்திருந்தால் எளிதாக அவர் தனது எடையை நிர்வகித்திருப்பார் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.